குரூப் பட்டன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் என்ன சொல்லி பார்க்கலாம். நாங்கள் 5 லேயர் ஸ்கர்ட்டு கிட்ஸு 5 லேயர் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கர்ட்டு எப்படி பேட்டர்ன் பண்ணி பார்க்கலாம் சார். பாருங்கள், மெஷர்மெண்ட் சார்ட் கொடுத்துருக்காங்க பையருங்க. கிட்ஸு 5 லேயரு ஸ்கர்ட் சைஸ் சார்ட்டுங்க. இது வந்து 5 இயர்ஸ் போகிற ஸ்கர்ட்டுங்க. இது பாருங்கள் 5 அடுக்கு, அதாவது 5 டயர்னு சொல்லுவாங்க. 5 டயர் 5 லேயர்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மெஷர்மெண்ட் சார்ட்டு கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் ரிலாக்ஸு 26 மெஷர்மெண்ட்டுங்க. வேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் 40 சென்டிமீட்டர். ஸ்கர்ட் ஃபுல் லென்த் 35 சென்டிமீட்டருங்க. பாருங்கள், லேயர் மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வேஸ்ட் ரிலாக்ஸ்டு, வேஸ்ட் எக்ஸ்டென்ஷடு, ஸ்கர்ட் ஃபுல் லென்த்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்கர்ட் ஸ்வீப்பு அது மட்டும் கொடுத்துருக்காங்க, 68 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேயர் மெஷர்மெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க சார். அப்புறம் டவர் 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் ரிலாக்ஸ்டு எலாஸ்டிக் வேஸ்ட் 2 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. பாருங்கள், லேயரோட டிஃப்ரென்ஸ் போட்டிருக்காங்க. பாருங்கள், ஓகே பேட்டர்ன் போடலாம் சார். இப்போ லேயர் மெஷர்மெண்ட்டு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இன்னர் ஃபேப்ரிக் கொண்டு வருங்க. பாருங்கள், இன்னர் ஃபேப்ரிக் கொண்டு வரும், அவுட்டர் ஃபேப்ரிக் கொண்டு வருங்க. லேயர் ஃபேப்ரிக் இல்லை, இன்சைடு ஒன்று ஃபேப்ரிக் வருங்க. பாருங்கள், இது இன்னர் ஃபேப்ரிக். இதுதான் ஸ்டைலுங்க. இப்படி தான் வருங்க. இன்னர் ஒன்று, அவுட்டர் ஒன்று வருங்க. இன்னர் ஃபேப்ரிக் பேஸ் பண்ணி தான் அந்த அவுட்டர் ஃபேப்ரிக் அடிப்பாங்க. லேயர் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுவாங்க. சிங்கிள் சுருக்கு பிடிப்பாங்க சார். பாருங்கள், ஸ்டிக்கர் ஒட்டி காமிக்கிறேன். சரி, வேண்டியதில்லை. இன்னர் ஃபேப்ரிக் பார்த்தாலே தெரியுங்க. இன்னர் ஃபேப்ரிக் ஒன்று இருக்குது. அது போக அதுக்கு டாப்பில் அட்டாச் பண்ணி லேயர் ஃபேப்ரிக் வருங்க. பாருங்கள், எழுதி காமிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள் இன்னர் ஃபேப்ரிக் கொண்டு வருங்க. அது போக டாப்பில் அதுக்கு மேலே வந்து லேயர் ஃபேப்ரிக் வருங்க. இப்போ இது இன்னர் ஃபேப்ரிக்குங்க. இன்னர் ஃபேப்ரிக்கு ஒரு இன்ச்சு வெளியில் வந்து பாருங்கள் 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வருங்க. இன்னர் ஃபேப்ரிக்கு அவுட்டர் ஃபேப்ரிக்குங்க. நம்ம லேயர் மெஷர்மெண்ட் வந்து விசிபிளாக என்ன மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க அதான் கேட்டிருக்காங்க மெஷர்மெண்ட் சார்ட்லிங்க. பாருங்கள், அப்புறம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் தனியாக இருக்குங்க. பாருங்கள், பேக் டாப் அதிகமாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் பாருங்கள் தான் பேசுங்க. பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. இதில் ஸ்கர்ட்டோட வியூ இப்படி தான் வருங்க. இன்னர் ஃபேப்ரிக் ஒன்று, அவுட்டர் ஃபேப்ரிக் ஒன்று வருங்க. இன்னர் ஃபேப்ரிக் ஒன்று, லேயர் ஃபேப்ரிக் ஒன்று வருங்க. இந்த ஸ்டைலில் வந்து எப்படி பேட்டர்ன் போகிறது பார்க்கலாம் சார். 5 லேயருங்க. இது பீஸில் வந்து 5 லேயர் மெஷர்மெண்ட் பையர் வந்து 5 லேயர் கேட்டிருக்காங்க. பாருங்கள், லேயர் மெஷர்மெண்ட் பாருங்கள். டாப் லேயர் 10 சென்டிமீட்டர், செகண்ட் லேயர் 7 சென்டிமீட்டர், தேர்ட் லைன் 6 சென்டிமீட்டரு, 4th 5th 5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட்டுடைய லேயரோட மெஷர்மெண்ட்டுங்க. ஓகே, பேட்டர்ன் தந்து வச்சுக்கலாம். நம்ம ஆஃப் பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு போடுறோங்க. நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சார், ஒரு ஷேப்பும். ஓகே, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷீட் எடுத்துக்கலாங்க. ஃப்ரெஷ் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆஸ் பர் மெஷர்மெண்ட் படி என்ன மெஷர்மெண்ட் கேட்கலாம் அந்த மெஷர்மெண்ட் அப்படியே பேட்டர்ன் போடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சிங்லாம் வச்சுக்கலாங்க. பாருங்கள், 5 லேயர் நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் அது ஈஸியாக இருக்கும். 5 லேயர் ஸ்கர்ட்டு பேட்டர்ன் டிராஃப்டிங் ஈஸி ஸ்டெப்புங்க. 5 லேயர் ஸ்கர்ட்டு பேட்டர்ன் டிராஃப்டிங் ஈஸி ஸ்டெப்ஸுங்க. ஈஸி எப்படி போகிறது பார்க்கலாம் சார். ஃபைவ் லேயர் ஸ்கர்ட் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் நோட் பண்ணுறோங்க. ஆஃப் பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு போடுறோம். ஆஃப் பேட்டர்ன் வந்து ஸ்வீப் மெஷர்மெண்ட் மட்டும் ஆஃப் வைக்கணுங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி லென்த்தெல்லாம் சேம் அப்படியே வைக்கிறோங்க. ஸ்வீப் மெஷர்மெண்ட்டும் ஆஃப் ஸ்வீப் வைக்கிறோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேட்டர்ன் டிராஃப்ட்டு, ஃபஸ்ட்டு ஆஃப் பேட்டர்ன் தான் ஃபஸ்ட் டாட் பண்ணுறோங்க. பாருங்கள், இந்த டைரக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போடுறோங்க. ஆஃப் பேட்டர்னுங்க. ஆஃப் பேட்டர்ன் வியூ இப்படி தான் வருங்க. இது பீஸில் வந்து 3 லேயர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 5 லேயர் போடுறோங்க. ஆஃப் பேட்டர்ன் அவுட் பண்ணுறோங்க.
ஸ்வீப் மெஷர் மட்டும் ஆஃப் ஸ்வீப் வைக்கிறவங்க, லென்த்லாம் சேம் அப்படியே வைக்கிறவங்க. ஓகே, பீஸ் வந்து வந்துச்சுலாங்க. இப்போ வந்து நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டாப்பு எப்பயும் போல் மார்ஜின் 3 சென்டிமீட்டர் டாப்பில் வச்சுக்கோங்க. அந்த மார்ஜின் கீழே இருந்தால் நம்ம வந்து பேட்டர்ன் போடுறோங்க. டாப் மார்ஜின் 3 சென்டிமீட்டர் வச்சுருங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸுங்க. நம்ம ஆஸ்பேர் மெஷர்மெண்ட் படி தான் பேட்டர்ன் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து லென்த்தும் ஆஃப் ஸ்வீப் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறாங்க. லென்த் மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணலாங்க. லென்த் எவ்வளோ கேட்டிருக்காங்க? 35 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. லென்த் வந்து 35 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. லென்த் வந்து 35 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ மெஷர்மெண்ட் சார்ட்டில் இருக்குது. லென்த் வந்து 35 சென்டிமீட்டருங்க. ஸ்வீப் வந்து 68 சென்டிமீட்டருங்க. அதாவது பாட்டம் ஸ்வீப்புங்க. பாட்டம் ஸ்வீப் வந்து 68. நம்ம வந்து ஆஃப் பாட்டம் ஸ்வீப் தான் வைக்கிறோங்க. பாருங்க, 68 சென்டிமீட்டர் ஸ்வீப்புங்க. லென்த் வந்து 35 சென்டிமீட்டருங்க. அதை நம்ம எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணி 33 வைக்கணுங்க லென்த்து ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து லென்த்து 35 சென்டிமீட்டர், எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறேங்க. 33 சென்டிமீட்டர் வைக்கிறவங்க லென்த்துக்கு. ஸ்வீப் வந்து 68 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அதில் ஆஃப் ஸ்வீப் தான் வைக்கிறோங்க. 34 தான் வைக்கிறோங்க. 34 வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறோங்க. எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் 2 சென்டிமீட்டர் இருக்குங்க. அது லென்த்தில் மைனஸ் பண்ணிக்கலாங்க. எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணுறீங்கிறாங்க. லென்த் 33 சென்டிமீட்டர், ஆஃப் ஸ்வீப் 34 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறாங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட் பேட்டர்னுக்குங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோங்க. 5 லேயர் ஸ்கர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறோங்க. டிராஃப்ட் 1 பாக்ஸுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்ஜின் 3 சென்டிமீட்டர் டாப்பில் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட் டாப் மார்ஜின் 3 சென்டிமீட்டருங்க. 5 லேயர் ஸ்கர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்ஜின் 3 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் லென்த்தும் ஆஃப் ஸ்வீப் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போடுறாங்க. 5 லேயர் ஸ்கர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போடுறாங்க. 3 சென்டிமீட்டருங்க. த்ரீ சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாக்ஸ் போடுறாங்க. 3 சென்டிமீட்டர் வச்சு மார்ஜின் வைக்கிறேங்க. டாப்பில் ஒரு மார்ஜின் 3 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு லைனர் போட்டுக்கலாங்க. இந்த 3 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் நம்ம வந்து பேட்டர்ன் ட்ராஃப்ட் பண்ணுறோங்க. இது நோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு 3 சென்டிமீட்டர் மார்ஜினுங்க. 3 சென்டிமீட்டர் மார்ஜின் டாப்புங்க. டாப் 3 சென்டிமீட்டர் மார்ஜினுங்க. இதுக்கு கீழே இருந்தால் நம்ம பேட்டர்ன் போடுறோங்க. ஓகே, இப்போ பிலோ 3 சென்டிமீட்டர் வந்து நம்ம வந்து பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணலாங்க. லென்த்தும் ஆஃப் ஸ்வீப் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்புங்க. 5 லேயர் ஸ்கேட்டுக்குங்க. 5 லேயர் ஸ்கேட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போடுறோங்க. லென்த்து 33 சென்டிமீட்டர், ஆஃப் ஸ்வீப் 34 சென்டிமீட்டர் வச்சு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போடுறோங்க. இந்த மாதிரி டைரெக்ஷனில் தான் போடுறோங்க. லென்த் 33 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. லென்த்து பாருங்கள், லென்த்து 33 சென்டிமீட்டருங்க. அந்த பக்கம் ஒரு டாட், அந்த பக்கத்தில் வச்சு ஒரு டாட் வச்சுக்கலாங்க 33 சென்டிமீட்டருக்கு. அப்புறம் வந்து ஆஃப் ஸ்வீப் வந்து 34 சென்டிமீட்டர் வைக்கிறங்க. ஸ்வீப் மெஷர்மெண்ட் வந்து 68 கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆஃப் ஸ்வீப் வந்து 34 சென்டிமீட்டர் வச்சு ஒரு அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாங்க.
ஆஃப் ஷேப் வச்சு ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு ஆஃப் ஷேப் வச்சு 34 சென்டிமீட்டர் டாட் வைக்கிறேங்க. ஆஃப் பேட்டர்னுக்கு இந்த ஆஃப் ஷேப் தான் வைக்கிறேங்க. ஓகே, இப்போ ஒரு பாக்ஸ் லைன் பண்ணி போட்டுக்கலாங்க. கீழே லைன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், லென்த் வைஸ் வருதுங்க. இது லென்த்து வருது. லென்த்து வந்து 33 சென்டிமீட்டர். இல்லை, இது வந்து ஆஃப் ஷேப் 34 சென்டிமீட்டருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோங்க. பாருங்கள், லென்த்து 33 சென்டிமீட்டர். எக்ஸ் டைரெக்ஷனு, ஒய் டைரெக்ஷனில் 34 சென்டிமீட்டருங்க. ஆஃப் ஷேப்புங்க. ஆஃப் ஷேப்புங்க. 34 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டாச்சுங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செகண்ட் டிராஃப்ட் வந்து அந்த பக்கம் சேஃப் சைடில் ஒரு 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் வைக்கிறேங்க. இந்த பக்கம் கார்னர் சைடு, அந்த பக்கம் கார்னர் சைடு ஒரு 3 சென்டிமீட்டர் அப் பண்ணி மேல் டாப் சைடில் ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் ஒன்று வைக்கிறாங்க. சேஃப் சைடு ஒரு 3 சென்டிமீட்டர் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. பாயிண்ட் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல கர்வ் ஷேப் மாதிரி டாட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 3 சென்டிமீட்டருங்க, ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் வைக்கிறோங்க. 3 சென்டிமீட்டர் வச்சு டாட் வைக்கிறோங்க. அந்த டாட் வச்சு ஒரு கர்வ் லைன் மாதிரி அந்த பக்கம் அப்படி வரைஞ்சிக்கலாங்க. கிராஸ் லைன் மாதிரி பாருங்கள், வரைஞ்சி காமிக்கிற பாருங்கள், டாட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அந்த பக்கம் கார்னருங்க 3 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. 3 சென்டிமீட்டர் டாப் கார்னரில் ஒரு டாட் வைக்கிறோங்க. பாருங்கள், ஒரு 3 சென்டிமீட்டருங்க. அது சேஃப் சைடுங்க 3 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் வைக்கிறாங்க. 3 சென்டிமீட்டருங்க. பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோங்க. பாயிண்ட் வைக்கிறோம். பாருங்கள், அந்த இடத்துல வந்து கர்வ் ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. இப்படி கர்வ் ஷேப் மாதிரி டாட் பண்ணிக்கலாங்க. அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த இடத்துல கர்வ் ஷேப் வரைஞ்சிக்கலாங்க. அப்படி அந்த மாதிரி கர்வ் ஷேப் வரைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அப்படியே கர்வ் ஷேப் டாட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, கர்வ் ஷேப்புங்க. கர்வ் ஷேப் டாட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாட் வந்துங்க டாப் சைடில் ஒரு 3 or 5 சென்டிமீட்டர் வச்சு டாட் வைக்கிறோங்க. இன்சைடில் டாப்லைங்க இன்சைடு வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் வைக்கிறேங்க. பாருங்கள், நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டாப் சைட்லைங்க ஒரு 3 சென்டிமீட்டருங்க. ஒன்று எழுதி நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் டிராஃப்ட்டு பாருங்கள், டாப் சைட்லைங்க அந்த பக்கம் கார்னரில் ஒரு 5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேர்ட் டிராஃப்ட்டு டாப் சைடு 5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு ட்ராஃப்ட் பண்ணுறேங்க. இந்த பக்கங்க ஒரு 5 சென்டிமீட்டர் வச்சு இன்சைடுங்க இன்சைடில் ஒரு 5 சென்டிமீட்டர் டாட் பண்ணுறேன். 5 சென்டிமீட்டர் டாட் ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேங்க. பாயிண்ட் க்ரியேட் பண்ணி அப்படியே ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. சைட் லைன் போட்டுக்கலாங்க. ஷார்ட்ஸோட சைட் லைன் இப்போ 5 சென்டிமீட்டருங்க.
இந்த பக்கம் வச்சுக்கிறாங்க, இந்த பக்கம் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இப்போ 5 சென்டிமீட்டருங்க. இந்த பக்கம் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே சைட் லைன் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி சைட் லைன் வரைஞ்சிக்கலாங்க. இது ஸ்கர்ட்டோடைய சைட் லைனுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து ஆஸ் பர் மெஷர்மெண்ட் படி தான் பேட்டர்ன் போட்டு கொடுக்குறோங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்குறோங்க. ஓகே, இப்போ சைட் லைன் ட்ராட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ வந்து சைட் லைன் ட்ராட் பண்ணி வச்சிங்க. இது 5 சென்டிமீட்டருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துங்க, அந்த 5 சென்டிமீட்டர் டாட் வச்சிங்களா, அது டாப் பாருங்கள், நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். பாருங்கள், ஒரு 3 சென்டிமீட்டருங்க. 4th டிராஃப்ட் வந்து டாப் சைடில் ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து இந்த இடத்துல மைனஸ் பண்ண முடியுங்களா, அந்த மைனஸ் பண்ண இடத்துல டாப்பில் இன்க்ரீஸ் பண்ணுறோங்க. கீழே சைடு நீங்கள் பாட்டம் சைடில் 3 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணதை மேலே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு 3 சென்டிமீட்டருங்க. ஃப்ரண்ட்டோட வியூ இப்படி தான் வருங்க. ஃப்ரண்ட் பேட்டர் தான் போட்டுருக்குறோம். இந்த இடத்துல ஒரு 3 சென்டிமீட்டருங்க. இந்த இடத்துல ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, டாப் சைடுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோங்க. பாருங்கள், 3 சென்டிமீட்டருங்க. பேட்டர்ன் ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 3 சென்டிமீட்டருங்க. ஓகே, 3 சென்டிமீட்டர் வந்து பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துலங்க. ஓகேங்களா, இப்போ வந்து கர்வ் ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. த்ரீ சென்டிமீட்டருங்க. அந்த மார்ஜின் லைன் வச்சோம் இல்லைங்களா, அந்த மார்ஜின் லைனுக்கு மேலே ஒரு 3 சென்டிமீட்டர் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து கர்வ் ஷேப் மாதிரி இப்படியே வரைஞ்சிக்கலாங்க. ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு இப்படி தான் வருங்க. ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் வரும் பாருங்கள். கர்வ் ஷேப் இப்படி வரைஞ்சிக்கலாங்க. லைட்டாக கிராஸ் இருந்தால் போதுங்க. கர்வ் ஷேப் வந்து ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக கிராஸ் இருந்தால் போதுங்க. பாருங்கள், லைட்டாக கிராஸ் எடுத்தால் போதுங்க ஃப்ரண்ட்டுக்கு. இந்த ஃப்ரண்ட் வியூட 5 லேயர்ஸ் கட்டுக்கு ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் வருங்க. கர்வ் ஷேப் கொஞ்சம் கரெக்டாக போடலைங்க, இப்போ கரெக்டாக போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வந்து அந்த லாஸ்ட்டில் கர்வ் ஷேப் தான் போதுங்க. கர்வ் ஷேப் இப்படி எடுத்துக்கலாங்க. 5 லேயர்ஸ் கட்டுக்கு ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் வருங்க. ஓகே, ஃப்ரண்ட் வியூங்க இது. இப்போ நம்ம வந்து ஆஸ்பயர் மெஷர்மெண்ட்டை தான் போட்டுருக்குறேங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்குறேங்க. இப்போ என்ன மெஷர்மெண்ட் கேட்டுங்களோ அதை தான் வரைஞ்சிட்ருக்குறேங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஃப்ரண்ட் ஷேப்புக்கு அது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லேயர் வரைகிறோங்க. ஆஸ்பயர் மெஷர்மெண்ட் இப்படி தான் இப்போ போட்டுட்ருக்குறேங்க. நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்குறோங்க. இப்போ வந்து லேயர் மெஷர்மெண்ட் பார்க்கலாங்க. லேயர் மெஷர்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், 5th டிராஃப்ட் வந்து லேயர் மெஷர்மெண்ட் டிராஃப்ட் பண்ணுறோங்க. பாருங்கள், 5 லேயர் டிராஃப்ட் பண்ணுறோங்க. இப்போ பாருங்கள், டாப் ஃபஸ்ட் லேயர் வந்து 10 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஆஸ்பயர் மெஷர்மெண்ட் இப்படி எப்படி கேட்டிருக்காங்க. அதாவது விசிபிள் தாங்க, இது வெளியே தெரிகிறது லேயர் தான் கேட்டிருக்காங்க. 10 கேட்டிருக்காங்க. செகண்ட் டிராஃப்ட் வந்து செகண்ட் லேயர் வந்து 7 கேட்டிருக்காங்க. தேர்ட் லேயரில் வந்து 6 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. பாருங்கள், அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைகிறோங்க. பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் 10, செகண்ட் லேயர் 7, தேர்ட் லேயர் 6ங்க, 4th 5th வந்து 5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க.
விசிபிள் மெஷர்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம விசிபிள் தான் போட்டுட்ருக்குறோங்க. வெளியில் தெரிகிறது தான் கேட்டுட்ருக்காங்க. அதான் நான் போட்டுட்ருக்குறேங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஃபஸ்ட் லேயர் வருங்க 10 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க ஃபஸ்ட்டு. இந்த பக்கம் கார்னரில் ஒரு 10 வைக்கிறேங்க. 10 சென்டிமீட்டர் ஃபஸ்ட் லேயருங்க. 10 சென்டிமீட்டர் வரையிருங்க. 10 சென்டிமீட்டர் வரையிருங்க. அந்த பக்கம் கார்னரில் ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் வந்து 10 சென்டிமீட்டருங்க நம்ம ட்ராட் பண்ணுறோம். அந்த பக்கம் கார்னர்லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. ஆஸ்பியர் மெஷர்மெண்ட் தான் வரைஞ்சிட்டு இருக்கிறேங்க. 10 சென்டிமீட்டர். இந்த பக்கம் ஒரு கார்னரில் ஒரு 10 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. டென் சென்டிமீட்டருங்க. ஒரு சென்டரில் ஒரு பாயிண்ட் 10 சென்டிமீட்டர் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட் லேயருங்க 10 சென்டிமீட்டர் வச்சு டாட் பண்ணி வச்சுங்க. இப்போ கர்வ் ஷேப் வரைஞ்சிக்கலாங்க. ஓகே, 10 சென்டிமீட்டர் வச்சு ஒரு கர்வ் ஷேப் வரைஞ்சாச்சுங்க. ஃபஸ்ட் லேயருங்க 10 சென்டிமீட்டர். பாருங்கள், இப்போ நோட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் லேயருங்க. விசிபிள் தான் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க 10 சென்டிமீட்டருங்க. நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச்சிங் அலோன்ஸ் வைக்கிறோங்க. ஃபஸ்ட் லேயர் 10 சென்டிமீட்டருங்க. இப்போ செகண்ட் லேயர் வந்து 7 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. செகண்ட் லேயர் டாட் வந்து 2 சென்டிமீட்டர் வைக்கிறோம். செவன் சென்டிமீட்டருங்க. அதே சேம் அப்படியே அது ஃபஸ்ட் லேயர் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி சேம் செகண்ட் லேயர் டாட் பண்ணுறோங்க. 7 சென்டிமீட்டருங்க. செவன் சென்டிமீட்டருங்க. செகண்ட் லேயருங்க 7 சென்டிமீட்டர். விசிபிள் தாங்க, விசிபிள் மெஷர்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம விசிபிள் தான் வைக்கிறேங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சிங் அலோன்ஸ் கொடுக்குறோங்க. செவன் சென்டிமீட்டருங்க. செகண்ட் லேயர் 7 சென்டிமீட்டருங்க. ஓகே, இப்போ வந்து தேர்ட் லேயர் வரையிறோங்க. டாட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த லேயர் தான் இப்போ இந்த டாப் இருக்கிற லேயர் தான் வரைஞ்சிட்ருக்குறேங்க. இந்த லேயர் தான் நான் வரைஞ்சிட்ருக்குறேங்க. ஓகேங்களா? இப்போ வந்து தேர்ட் லேயர் வரையிறோங்க. தேர்ட் லேயர் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்க. மெஷர்மெண்ட் சார்ட் எவ்வளோ கேட்டிருக்காங்க பார்க்கலாம். தேர்ட் லேயர் வந்து 6 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. தேர்ட் லேயர் வந்து பாருங்கள் 6 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. சேம் அப்படியே வரையிறங்க. தேர்ட் லேயர் 6 சென்டிமீட்டர் அப்படியே வரையிறங்க. அந்த பக்கம் கார்னர் ஒரு 6 சென்டிமீட்டருங்க. 3 பிளேஸில் வந்து நம்ம 6 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வெயிட்டாக கரெக்டாக வருங்க. ஃபஸ்ட் லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலோன்ஸ் அந்த பக்கம் காரில் மட்டும் கர்வ் ஷேப் எடுத்தால் போதுங்க. இப்போ லேயர் மட்டும் தான் வரைஞ்சிட்டு இருக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்னர் ஃபேப்ரிக் வரையணுங்க. தேர்ட் லேயர் வந்து 6 சென்டிமீட்டருங்க.
தேர்ட் லேயர் 6 சென்டிமீட்டருங்க. இப்போ வந்து ஃபோர்த் லேயர் வேறு இருங்க. ஃபோர்த் லேயர் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம், மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ கேட்டாங்க பார்க்கலாங்க. பாருங்கள், ஃபோர்த் லேயர் வந்து 5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் லேயர் வந்து 5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, 5 சென்டிமீட்டர் ஃபிஃப்த் லேயர் 5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்படி ரெண்டுமே 5 சென்டிமீட்டர் வச்சிடலாங்க. 5 சென்டிமீட்டருங்க. ஓகே, அப்படி ஒரு லைன் மாதிரி வந்து கர்வ் ஷேப் எடுத்துக்கலாங்க. இது வந்து ஃபோர்த் லேயருங்க, 5 சென்டிமீட்டருங்க. ஆஸ் பர் மெஷர்மெண்ட் என்ன ஒன்று கேட்டிருக்கேன்னு அதை அப்படியே நம்ம வச்சுட்டு இருக்கிறோங்க. இதுக்கப்புறம் தான் ரிச்சிங் லென்ஸ் கொடுக்குறோங்க. சேம் இது ஃபிஃப்த் லேயர் 5 சென்டிமீட்டருங்க லென்த்தில் வச்சுருக்குறோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி தான் லேயர்ஸ் இப்படி தான் டாட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டு அதில் தனித்தனியாக லேயர் வரையிருங்க. பாருங்கள், ஃபோர்த் லேயர் 5 சென்டிமீட்டர், ஃபிஃப்த் லேயர் 5 சென்டிமீட்டருங்க. 5 லேயர் இப்படி டாட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? 5 லேயர் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஃபேப்ரிக் வரையிருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ஸ்கட்டுடைய வந்து லேயர்ஸ் பண்ணி தான் நம்ம வரைஞ்சிருக்கோங்க. அப்புறம் இன்னர் ஃபேப்ரிக் வரையணுங்க. நெக்ஸ்ட் ட்ராஃப்ட் வந்து இன்னர் ஃபேப்ரிக் டாட் பண்ணுறோங்க. பாருங்கள் நல்ல பாருங்கள், இன்னும் இது ஆப் தான் டாட் பண்ணிகிட்ருக்குறோங்க. இப்போ இன்னர் ஃபேப்ரிக் ஒன்று இருக்குதுங்க. இது வந்து அவுட்டர் ஃபேப்ரிக்குங்க. இது லேயர் ஃபேப்ரிக்கு. ஓகே, இப்போ இன்னர் ஃபேப்ரிக் பார்க்குறோங்க. பாருங்கள், இன்னர் ஃபேப்ரிக் பாருங்கள், உள்ள ஒரு ஃபேப்ரிக் இருக்குது பாருங்கள். அந்த இன்னர் ஃபேப்ரிக்கில் வந்து கேதரிங்கே வராதுங்க, ப்ளைனாக இருக்குங்க பாருங்கள். இது அவுட்டர் ஃபேப்ரிக், இது இன்னர் ஃபேப்ரிக்குங்க. பாருங்கள், 6th ட்ராஃப்ட் வந்து இன்னர் ஃபேப்ரிக் லைன் ட்ராஃப்ட் பண்ணுறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வருங்க இன்னர் ஃபேப்ரிக் லைனு. இதே பேட்டர்னில் அப்படி இன்னர் ஃபேப்ரிக் வரையிருங்க. 5th ட்ராஃப்ட் வந்து இன்னர் ஃபேப்ரிக் லைன் ட்ராஃப்ட் பண்ணுறோம். க்ரீன் லைனில் இருக்கிறது போல் இன்னர் ஃபேப்ரிக்குங்க. அது எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் எப்படி ட்ராஃப்ட் பண்ணால் சொல்லித்தரேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் வருங்க இன்னர் ஃபேப்ரிக். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் வைக்கலாங்க. டாப் ஃபேப்ரிக் இன்னர் ஃபேப்ரிக் வரைகிறோம். பாருங்கள், இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். இன்னர் ஃபேப்ரிக் வந்து ஸ்கர்ட்டு லேயர் ஃபேப்ரிக்கில் இருந்து இன்னர் ஃபேப்ரிக் 2.5 சென்டிமீட்டர் மைனஸில் இருக்குதுங்க. இன்னும் 2.5 சென்டிமீட்டர் உள்ளே இருக்குதுங்க இன்னர் ஃபேப்ரிக்கு. 2.5 சென்டிமீட்டர் இன்சைடில் இருக்குதுங்க. இன்னர் ஃபேப்ரிக் வந்து 1 இன்ச் வந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து இன்சைடில் இருக்குதுங்க. பாருங்கள், இது வந்து டாப்புங்க. இது பாருங்கள், இது இன்னர் ஃபேப்ரிக்கு 2.5 சென்டிமீட்டர் வந்து இன்சைடில் இருக்குங்க. பாருங்கள், இது வந்து பாருங்கள் 2.5 சென்டிமீட்டர் இன்சைடில் இருக்குங்க. 2.5 சென்டிமீட்டர் வந்து இன்னர் ஃபேப்ரிக் உள்ளே இருக்குதுங்க. அதனால் நம்ம வந்து லேயர் ஃபேப்ரிக்லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. பாருங்கள், நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னர் ஃபேப்ரிக் ட்ராஃப்ட் பண்ணுறோம். பாருங்கள், இன்னர் ஃபேப்ரிக்கு 2.5 சென்டிமீட்டர் வந்து இன்சைடில் இருக்குதுங்க. இன்னர் ஃபேப்ரிக்கு எந்த கேதரையும் வைக்கக்கூடாதுங்க, ப்ளைனாக வைக்கணுங்க. பாருங்கள், இன்னர் ஃபேப்ரிக் வந்து ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்னர் ஃபேப்ரிக் வந்து 2 சென்டிமீட்டர் மைனஸில் இருக்குதுங்க.
ஓகே பாருங்கள், இன்னர் ஃபேப்ரிக்கு 2.5 சென்டிமீட்டர் வந்து லேயர் ஃபேப்ரிக்லேருந்து இன்சைடில் இருக்குதுங்க. நம்ம அதனால் இன்னர் ஃபேப்ரிக் வரையும் போது இந்த 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. ஓகே, டாப்லேருந்து பாட்டம்லேருந்து வரலாங்க, டாப்லேருந்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டில் பாருங்கள், அந்த லேயர் ஃபேப்ரிக்லேருந்து 2 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. ஃபஸ்ட் லேயர் ஃபேப்ரிக்லேருந்து வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வேஸ்ட் வித் எவ்வளோன்னு பார்க்குறேங்க. வேஸ்ட் ரிலாக்ஸ் வந்து 26 சென்டிமீட்டருங்க. அது வந்து ஆஃப் வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து வைக்கிறோங்க. நம்ம பாருங்கள், இன்னர் ஃபேப்ரிக் லைன் வந்து ஆஃப் வேஸ்ட் வித் 30 சென்டிமீட்டர் வந்து வைக்கிறோங்க. டாப்பில் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோங்க. வேஸ்ட் ரிலாக்ஸ் மெஷர்மெண்ட் 26 கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஆஃப் வேஸ்ட் ரிலாக்ஸ் மெஷர்மெண்ட் 30 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. 13 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் வைக்கிறோம். 30 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் வைக்கிறோங்க. பாருங்கள், வேஸ்ட் வித் 26 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. இப்போ 26 டிவைடட் பை 2 30 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. ஃபஸ்ட்டு டாப்பில் வைக்கிறோங்க, ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோங்க. 30 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாருங்கள், 30 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோங்க. 30 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோங்க. ஓகே, இப்போ டாப்ஸ் ஸ்வீப்பில் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். டாப் லேயரில் ஃபஸ்ட்டு வைக்கிறேங்க, 30 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு வைக்கிறோங்க. இது 30 சென்டிமீட்டருங்க. அது 30 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறோங்க. ஓகே, இப்போ வந்து அது வந்து 2 சென்டிமீட்டர் ஃபஸ்ட் லேயர்லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. 2.5 சென்டிமீட்டர் வச்சு மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. ஃபஸ்ட் லேயர் மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட் லேயர் பேட்டர்ன் லைனில் இருந்துங்க. ஃபஸ்ட்டு லேயர் பேட்டர்ன் டாப்லேருந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வைக்கிறோங்க. இன்னர் ஃபேப்ரிக்காக இன்சைடு வரைகிறோங்க. 2.5 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. கொஞ்சம் 14 சென்டிமீட்டர் தள்ளிங்க, ஒரு சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டவரில் ஒரு சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிங்க பாட்டம் சைடுக்கு. ஃபோர்டீன் சென்டிமீட்டர் வச்சு கீழே ஒரு டாட் வைக்கிறேங்க. ஒய் டைரக்ஷன் ஒரு டாட் வைக்கிறேங்க. ஓகே, ஒய் டைரக்ஷன் ஒரு டாட் வைக்கிறேங்க. 14 சென்டிமீட்டருங்க. அப்படியே ஒரு கிராஸ் லைன் எடுத்து அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. இன்னர் ஃபேப்ரிக் வரைகிறோங்க. இன்னர் ஃபேப்ரிக் லென்த்து மெஷர்மெண்ட்டு கிடையாதுங்க. நம்ம வந்து இந்த லேயர் மெஷர்மெண்ட் வந்து மைனஸ் பண்ணி 2 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க, அவ்வளோதாங்க. நம்ம வந்து இன்னர் ஃபேப்ரிக்கு லென்த் இல்லை, நம்ம லேயர் ஃபேப்ரிக்லேருந்து -2 சென்டிமீட்டர் பண்ணி வைக்கிறோங்க. இன்னர் ஃபேப்ரிக் வந்து மெஷர்மெண்ட் கிடையாதுங்க. நம்ம வந்து லேயர் ஃபேப்ரிக்லேருந்து நம்ம ஒரு 2.5 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி லென்த்துக்கு எடுத்துக்கிறோங்க, அவ்வளோதாங்க. லென்த்துக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோங்க. இது ஃபஸ்ட் லேயரோட இன்னருங்க. அது டாப்பில் 13, டவுன் பாட்டம் வந்து 14 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. அது ஃபஸ்ட் லேயர் இன்னருங்க. அது இந்த ஃபஸ்ட் லேயர் இன்னருங்க. அது பாருங்கள், டாப்பில் 13 சென்டிமீட்டர் ஆஃப் வேஸ்ட்டு வித் 13, கீழே 14 சென்டிமீட்டர் வச்சுருக்குறோங்க. செகண்ட் இன்னர் வரைகிறோங்க. மொத்தம் 4 இன்னர் வருங்க. 5 லேயருக்கு 4 இன்னர் ஃபேப்ரிக் வருங்க. பாருங்கள், இன்னர் செகண்ட் இன்னர் வரைகிறோங்க. இப்போ இன்னர் ஃபேப்ரிக்குங்க. அது இன்னர் ஃபேப்ரிக் பாருங்கள், கேதரிங்கில் இது இல்லை, ப்ளைனாக இருக்குங்க. ஓகேங்களா, இது இன்னர் ஃபேப்ரிக்குடைய பொசிஷனுங்க. உள்ளே தான் வருங்க, ஃபேப்ரிக் வந்து உள்ளே தான் வரும்.
ஓகே. இன்னர் ஃபேப்ரிக் லென்த் வந்து நம்ம லென்த் வேண்டியது இல்லைங்க. நம்ம வந்து இந்த லேயர் ஃபேப்ரிக்லேருந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க, அவ்வளோதாங்க. 2.5 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. செகண்ட் லேயர்லேருந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. ஓகே. இப்போ 15 சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க, அவ்வளோதாங்க. அந்த லேயர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே. 2.5 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வச்சுங்க. 2.5 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க, கேப் வைக்கிறோங்க. அந்த செகண்ட் லேயர் மெஷர்மெண்ட் வந்து இன்சைடு பண்ணி இன்சைடு பண்ணிங்க ஒரு 2.5 சென்டிமீட்டர் வச்சுக்கிறோங்க. இன்னர் ஃபேப்ரிக்கு லென்த்து மெஷர்மெண்ட் கிடையாதுங்க. நம்ம அந்த லேயர் ஃபேப்ரிக்லேருந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க, அவ்வளோதாங்க. ஓகே. ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க, அவ்வளோதாங்க. இது செகண்ட் லேயருங்க. ஆஸ் பர் மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அப்படியே போட்டுருக்குறோங்க. நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் லோஸ் லாஸ்ட்டாக ஸ்டிச்சிங் லோஸ் கொடுக்குறோங்க. ஓகே. இது செகண்ட் லேயருங்க, செகண்ட் இன்னர் ஃபேப்ரிக்குங்க. ஒரு சென்டிமீட்டர் டவுன் சைடில் ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ்ஸுங்க. 13 டாப்பு, 14 செகண்டு, 15 6 தேர்டுங்க, தேர்ட் லைனு பாருங்கள். இது ஃபஸ்ட் இன்னர் ஃபேப்ரிக்குங்க. இது செகண்ட் இன்னர் ஃபேப்ரிக்குங்க. ஓகே. பாருங்கள், இது இன்னர் ஃபேப்ரிக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட் இன்னர் ஃபேப்ரிக், செகண்ட் இன்னர் ஃபேப்ரிக்குங்க. இப்போ தேர்ட் இன்னர் ஃபேப்ரிக் வரையிருங்க. செகண்ட் வரைஞ்சாச்சு, இப்போ தேர்டு வரை ட்ராட் பண்ணுறோங்க. சேம் அதே மாதிரி தேர்ட் லேயர் ஃபேப்ரிக்லேருந்து 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த லைன்லேருந்து 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி டாட் வைக்கிறாங்க. சேம் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் இன்னர் ஃபேப்ரிக் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரிங்க. ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. 13 14 15 16 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதாங்க. இன்னர் ஃபேப்ரிக் வந்து லென்த் மெஷர்மெண்ட் கிடையாதுங்க, நம்மளாக தான் வைக்கிறோம். லேயர் ஃபேப்ரிக்லேருந்து மைனஸ் பண்ணி ஒரு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. இது வந்து தேர்ட் இன்னர் ஃபேப்ரிக்குங்க. லைட்டாக கர்வ் ஷேப் எடுத்துக்குங்க. ஓகே. அந்த ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாங்க. இது தேர்ட் இன்னர் ஃபேப்ரிக்குங்க. அதாவது 5 லேயர் பேட்டர்ன் வருங்க. 4 இன்னர் ஃபேப்ரிக் லைன் வருங்க. இன்னர் ஃபேப்ரிக் 4 வருங்க. 4 பேட்டர்ன்ஸ் வருங்க, 4 நம்பர்ஸ் வருங்க இன்னர் ஃபேப்ரிக்கு. பாருங்கள், இன்னர் ஃபேப்ரிக் வந்து 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. இதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து ஃபோர்த்து லேயர் வரைகிறேங்க, ஃபோர்த் இன்னர் ஃபேப்ரிக் வரைகிறேங்க. இது தேர்ட் இன்னர் ஃபேப்ரிக்குங்க. பாருங்கள், இது தேர்ட் இன்னர் ஃபேப்ரிக்கு. ஃபோர்த் இன்னர் ஃபேப்ரிக் வரைகிறேங்க. சேம் ஆஸ்பர் அப்படியே தாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, இப்போ ஃபோர்த்து டாட் பண்ணுறோம், தேர்ட் டாட் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்கணுங்க. இப்போ ஆஸ்பர் மெஷர்மெண்ட் தான் அப்படியே வரைஞ்சிருக்குறோங்க. பாருங்கள், 2 சென்டிமீட்டர் இதில் ஃபோர்த்து லேயர் இருந்து 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வைக்கிறேங்க. 2.5 சென்டிமீட்டர் வந்து மைனஸ் பண்ணி வைக்கிறேங்க லேயர் ஃபேப்ரிக்லேருந்து. ஓகே.
இப்போ வந்து 17 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க, ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த டாப் இன்னர் ஃபேப்ரிக்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஓகே, 17 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. சென்டிமீட்டர் ஒரு டாட் வைக்கிறாங்க. ஆப் பட்டன் தான் போட்டுருக்குறேங்க. ஃபோல்டர் எழுதி விட்ருங்க. இந்த பக்கம் கார்னர்லேருந்து நம்ம ஃபோல்டர் எழுதி விட்றோங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு கார்னர் போட்டு லைன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கிராஸ் எடுத்துக்கலாம். இன்னர் ஃபேப்ரிக் லைட்டாக ஒரு கிராஸ் எடுத்துங்க. ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் மைனஸ் இருக்குதுங்க லேயர் ஃபேப்ரிக்லேருந்து. அப்போ தான் வந்து இன்னர் ஃபேப்ரிக் உள்ளே வருங்க, இல்லை இன்னர் ஃபேப்ரிக் வெளியில் வந்துடுங்க. இது வந்து ஃபோர்த் இன்னர் ஃபேப்ரிக்குங்க. இது ஃபஸ்ட் இன்னர் ஃபேப்ரிக், இது செகண்ட் இன்னர் ஃபேப்ரிக்குங்க. 4 இன்னர் ஃபேப்ரிக் வரணுங்க. இந்த மாதிரி தான் வருங்க. ஃபோர்த் இன்னருங்க இது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் மார்க்ஸ் கொடுக்கணுங்க. இப்போ ஆஸ் பர் மெஷர்மெண்ட் தான் போட்டுருக்குறேங்க. நெக்ஸ்ட் ட்ராஃப்ட் தான் ஸ்டிச்சிங் மார்க்ஸ் கொடுக்குறோங்க. பாருங்கள், 5 லேயரு 4 இன்னர் ஃபேப்ரிக்குங்க. பாருங்கள், 5 லேயர் ஃபேப்ரிக்கு, 4 ஸ்டெப் வந்து இன்னர் ஃபேப்ரிக்குங்க. ஒன்று ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துங்க. ஓகேங்க, இன்னர் ஃபேப்ரிக்கோடைய ட்ராஃப்ட்டுங்க இது. அதாவது லேயர் ஃபேப்ரிக்லேருந்து -2 சென்டிமீட்டர் பண்ணி இன்னொரு ஃபேப்ரிக் வரைஞ்சிக்கிறோங்க. அவ்வளோதாங்க. அதுதான் கான்செப்ட். இன்னர் ஃபேப்ரிக் லென்த்து கிடையாது, நம்ம லேயர் ஃபேப்ரிக்லேருந்து 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் மார்க்ஸ் கொடுக்குறோங்க. பாருங்கள், இன்னர் ஃபேப்ரிக் இந்த மாதிரி தான் நம்ம ட்ராட் பண்ணியிருக்கிறோங்க. இந்த 2 சென்டிமீட்டர் வந்து கரெக்டாக கேப் மெயின்டெனன்ஸ் பண்ணி பாருங்கள், இந்த 2.5 சென்டிமீட்டர் கேப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து இன்னர் ஃபேப்ரிக் வரைஞ்சிக்கிறோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து இன்னர் ஃபேப்ரிக் வரைகிறோங்க. பாருங்கள், 7th ட்ராஃப்ட் வந்து பேட்டர்ன் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேங்க. ஸ்டிச்சிங் மார்க்ஸ்க்காக அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேங்க. அப்படியே பேப்பர் தான் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேங்க. ஸ்டிச்சிங் மார்க்ஸ் கொடுக்குறோங்க. இப்போ ஆஸ் பர் மெஷர்மெண்ட் தான் போட்டுருக்குறோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் மார்க்ஸ் கொடுக்குறோங்க. பாருங்கள், 7th பேட்டர்ன் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேங்க. ஃப்ரெஷ் ஷீட் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோம். ஸ்டிச்சிங் மார்க்ஸ்க்காக அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. ஓகே, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷீட் எடுத்துக்கலாங்க. இந்த பேட்டர்னை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணினா தான் உங்களுக்கு ஷேப் தெரியும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு தரலாங்க. ஃப்ரண்ட் பேட்டர்னுடைய வியூ இப்படி தான் வருங்க. அப்படியே கட் பண்ணிடலாங்க. ஓகே, இப்போ டாப் சைடு அப்படியே கட் பண்ணிடலாங்க.
ஓகே, இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேங்க. இந்த பேட்டர்ன் அப்படியே வச்சுங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பாருங்கள், ஃபோல்டு எழுதி விட்ணுங்க. பேட்டர்ன் தான் போட்டுக்கிறோம். இந்த பக்கம் கார்னரில் வந்து நம்ம ஃபோல்டுன்னு எழுதி விட்றோங்க. ஒரு லேயர்லேயும் நம்ம ஃபோல்டுன்னு எழுதி விடணுங்க. இது அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணுறோங்க. ஒரு ஒர்க் ஷீட்டில் எடுத்து ஒரு ட்ரேஸ் பண்ணுறோங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ்க்காக ட்ரேஸ் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. செவன்த் டாட் வந்து அப்படியே இந்த பேட்டர்ன் அப்படியே கட் பண்ணி வச்சுங்க. இந்த பேட்டர்ன் அப்படியே எடுத்து ஒரு ஒர்க் ஷீட்டில் வச்சு ஒரு ட்ரேஸ் பண்ணுறோங்க. பேட்டர்ன் ட்ரேஸ் டு அதர் ஒன் ஷீட்டுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷீட் எடுத்துக்கலாங்க. அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. அப்படியே பேப்பர் வச்சு அப்படி ட்ரேஸ் பண்ணுறோங்க. ஒரு டாட் மாதிரி வைக்கிறோங்க. டாட் வச்சுக்கலாங்க. டாட் வச்சு அப்படி ட்ரேஸ் பண்ணுறோங்க. இதுக்குன்னா ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறதுக்காங்க. இப்போ ஆஸ்பர் மெஷர்மெண்ட் தான் போட்டுக்கிறோம். லைன் சரியாக தெரியலைங்க. நல்லா ஸ்கெட்ச் எடுத்து போட்டுக்கலாங்க. ஓகே, அப்படியே கரு ஷேப் எடுத்துக்கலாங்க. அப்படியே இந்த பேட்டர்னை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. அவ்வளோதாங்க. சைடு எப்படிங்க பாருங்க. பாட்டம் லைன் வந்து பாட்டம் ஸ்ட்ரைட் பண்ணணுங்க. அது ஃபைன் கடைசியாக பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த லேயர் இப்படி வரைகிறோங்க. பேட்டர்ன் அப்படியே வரைஞ்சி பேட்டர்ன் எடுத்து லேயர் டாட் வைக்கிறோங்க. இப்போ வந்து அந்த பேட்டர்ன் அப்படியே எடுத்து வைக்கிறோங்க. எடுத்து வச்சு அப்படி லேயர் வரைகிறோங்க. பேட்டர்ன் லைஸாக கட் ஆகிருச்சுங்க. அதை ஒட்டிக்கலாங்க. அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, இப்போ அந்த பேட்டர்ன் அப்படியே மேலே எடுத்து வைக்கிறோங்க. இப்போ லேயர் மெஷர்மெண்ட் அப்படியே வரைகிறோங்க. லேயருக்கு ஒரு டாட் வைக்கிறோங்க. ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு டாட் வைக்கிறோங்க. ஃபஸ்ட் லேயர் டாட்டுங்க, செகண்ட் லேயர் டாட்டு, தேர்ட் லேயர் டாட்டு, ஃபோர்த் லேயர் டாட்டு. ஓகே, ஃபிஃப்த் லேயர் டாட்டு ஆட்டோமேட்டிக் இருக்குங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. பாருங்க, லைன் லேயர் கரெக்டாக அந்த லேயர் வச்சு லேயர் தான் டாட் பண்ணுங்க. இந்த லைன் டாட் பண்ணிடாதீங்க. லேயர் லைனை தான் நம்ம டாட் வைக்கிறோங்க. இந்த பக்கம் லைனில் வந்து இன்னர் லைன் ஃபேப்ரிக் லைனும் இருக்குதுங்க. அது கன்ஃபியூஷன் ஆகிக்காமல் வைக்கணுங்க. ஓகே, அப்புறம் இது லேயரோட லைனுங்க இது. ஓகே, அப்படியே காப்பி பண்ணுறோங்க. இந்த பேப்பர் அப்படியே காப்பி பண்ணுறோங்க. காப்பி டு ஃப்ரெஷ் இட் அண்ட் ஸ்டிச்சிங் லென்ஸ் பர்பஸுங்க. காப்பி ஃபார் லேயர்ஸுங்க. அப்படி இந்த லேயர் அப்படியே காப்பி பண்ணுறோங்க. அந்த ஒரிஜினல் லேயரை அப்படியே காப்பி பண்ணுறோங்க. பாருங்க, அந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துங்க. பாருங்கள், 7 சென்டிமீட்டர் டாட் வைக்கிறேங்க. சென்டர் பாயிண்ட் தெரியாதுக்காக அந்த டாட் வைக்கிறேங்க. 7 சாரி 10 7 ஃபஸ்ட்டு லேயர் 10ங்க, செகண்ட் லேயர் 7ங்க, ஃபஸ்ட் லேயர் 10, செகண்ட் லேயர் 7, தேர்ட் லேயர் 6, ஃபோர்த் லேயர் 5ங்க.
ஒரு பாதி ஒருத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்புறமேட்டு கர்வ் ஷேப் எடுத்துக்கலாங்க. அந்த பக்கம் கர்வ் ஷேப் அப்படியே எடுத்துக்கலாங்க. இது 5 சென்டிமீட்டருங்க. ஃபிஃப்த்து லேயர், இது 4th லேயருங்க. இது 3rd லேயரு. இப்போ இந்த லேயர் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சிங்லாம் ஸ்டெப் கொடுக்குறோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்புங்க அது. பாருங்க 5 கீழே இருக்க லைன் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாங்க. கீழே கொஞ்சம் பெட்டாக இருக்குங்க லைனுக்கு. செவன்த் டேவட்ரு பேட்டர்ன் ட்ரேஸ் டு அதர் ஒன் சீட்டு ஃபார் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் பர்பஸுங்க. பாருங்கள் அந்த பேப்பர் அப்படியே கட் பண்ணுறோங்க. 8th டேப் வந்து இது கட்டட் லேயர்ஸு ஃபார் ஸ்டிச்சிங் ஒன்ஸுங்க. ஓகேங்களா? பாருங்கள் ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் நோட் பண்ணுறேங்க. இந்த 5th லேயருங்க. 5th லேயருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைன் பாருங்கள். மேலே வந்து லைனை ஸ்ட்ரைட் போட்டுக்கலாங்க. ஓகே, இந்த லேயர் அப்படியே நம்ம தனியாக கட் பண்ணுறோங்க. பாருங்கள் இது 4 சென்டிமீட்டர் தான் வந்துருக்குங்க. கரெக்டாக 5 சென்டிமீட்டர் லைன் வைக்கிறோங்க, டாட் வைக்கிறோங்க. இது ஸ்ட்ரைட் லைனாக வரலைங்க, கொஞ்சம் மேலே ரீச் லைனு. இப்போ ஓகே, இந்த லேயர் கரெக்டுங்க. இப்போ வந்து இந்த லேயர் அப்படியே கட் பண்ணுறோங்க. பாருங்க இந்த லேயர் அப்படியே நம்ம கட்டட் லேயர்ஸ் ஃபார் ஸ்டிச்சிங் அலவன்ஸ். அப்படியே கட் பண்ணுறோங்க. கட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. ஒரு லேயருக்கு மட்டும் கொடுக்குறோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லா லேயருக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இந்த 4th லேயர் எப்படி கட் பண்ணுறோங்க. ஒரு லேயருக்கு மட்டும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறேங்க. பாருங்கள் இதே மாதிரி எல்லா லேயருக்கும் நீங்கள் கொடுத்துருங்க. ரொம்ப டைம் ரொம்ப லாங்காக போய்ட்டுருக்குங்க. பாருங்கள் இந்த லேயர் அப்படி ஒரு பேப்பர் வரைகிறோங்க. இந்த லேயர் வச்சு அப்படியே காப்பி பண்ணுறோங்க. ஒரு லேயர் வச்சு காப்பி பண்ணுறோங்க. அப்படியே வரைகிறோங்க. அப்படியே ஒரு டாட் வைக்கிறோங்க. டாட் வச்சு அப்படியே சேம் அப்படியே காப்பி வரைகிறோங்க. அப்படி நம்ம அப்படியே வரைகிறோங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. அப்படியே காப்பி பண்ணி அப்படியே வரைகிறோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் இதே மாதிரி எல்லா 5 லேயர்ஸுக்கு இதே மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணுங்க. இப்போ வந்து நம்ம 5th லேயர் வரைஞ்சிட்டு இருக்கிறோங்க.
பாருங்கள், இந்த பக்கம் கார்னர்லேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் வச்சு வைக்கிறேன். மேலே டாப்பில் ஒரு 3 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. கீழே கார்னரில் இருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க, ஸ்டிச்சிங் வச்சு வைக்கிறோங்க. 1 சென்டிமீட்டர் டவருக்கு டாப்பில் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. 2.5 சென்டிமீட்டர் உள்ளே போகுங்க. ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் லோன்ஸுங்க. ஃபிஃப்த் லேயருங்க. சேம் இதே மாதிரி எல்லா லேயருக்கும் மெஷர்மெண்ட் ஸ்டிச்சிங் கொடுக்குறேங்க. பாருங்கள், ஒரு லேயருக்கு மட்டும் ஸ்டிச்சிங் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 3.5 சென்டிமீட்டர் டாப்பில் வைக்கிறோங்க அலவன்ஸு. ப்ளஸ் பண்ணுறேங்க, டாப்பில் ஒரு ப்ளஸ் பண்ணுறாங்க. இது உள்ளே போகும், இன்னர் ஃபேப்ரிக் உள்ளே போகுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 2.5 வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க. ஒன்று லைன் போட்டு காமிச்சிடுறாங்க பாருங்கள். பாருங்க, 2.5 சென்டிமீட்டர் உள்ளே போகிறது இன்னர் ஃபேப்ரிக்குங்க. இன்னர் ஃபேப்ரிக் ஜாயிண்ட் ஆகுங்க இது. அது பாருங்கள், இந்த மாதிரி வருங்க. பாருங்கள், பாருங்கள், உள்ளே போகுது பார்த்தீங்களா? இன்னர் ஃபேப்ரிக் உள்ளே போகுது பாருங்கள். இன்சைடு போகுங்க. இந்த ஸ்டிச்சிங் மாஸ் வந்து இன்சைடு போயிருங்க, லேயருக்குள்ளே போகுங்க. இது இந்த 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 மெஷர்மெண்ட் வந்து லேயருக்குள்ளே போகுங்க. இந்த அலவன்ஸ் வந்துங்க, இந்த அலவன்ஸ் வந்து 4th லேயருக்குள்ளே போகுங்க. 5th லேயர் வந்து 4th லேயருக்குள்ளே போகுங்க. அதே மாதிரி 4th லேயர் ஒரு 2 சென்டிமீட்டர் அலவன்ஸ் வந்து உள்ளே போகுங்க. பாருங்கள், ப்ளஸ் 2.5 சென்டிமீட்டருங்க. இதுக்கு மேலே ஒரு 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. பாருங்கள், இந்த லேயர்லேருந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோங்க. ப்ளஸ் ஒரு 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோங்க. இது வந்து அவுட்டர் லேயருங்க. இது வந்து வெளியே இந்த அவுட்டர் லேயரு. இது வந்து இன்னர் ஃபேப்ரிக், இன்னர் போயிருங்க, உள் சைடு போயிருங்க. இது டாப் சைடில் ஒரு 1 சென்டிமீட்டர் அலவன்ஸ் வச்சுக்கலாங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் தையல் அளவுக்குங்க. மொத்தம் 2.5 ப்ளஸ் 1 3.5 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வைக்கிறோங்க, அலவன்ஸ் வைக்கிறோங்க. ஓகே, 2.5 3.5 சென்டிமீட்டர் வச்சு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோங்க. லேயர் இன்க்ரீஸ் பண்ணுறோங்க. 1 சென்டிமீட்டருங்க. 1 சென்டிமீட்டர் டாப் லைன் அலவன்ஸுங்க. இது வந்து லேயர் வந்து 2.5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. அது இன்சைடு போயிருங்க. இந்த லேயர் வந்து இது வந்து 5th லேயர் வந்து 4th லேயருக்குள்ளே போகுங்க. அதே மாதிரி டவர் சைடு 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறாங்க. டவருக்கு வந்து மடிச்சது டவருங்க. அது
ஓகேங்களா. டவர் சைடு இது வந்து டவருங்க, மடிச்சடி எம் சைடுங்க. அது வந்து எம்மு 1 சென்டிமீட்டருங்க. எம் வந்து 1 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க, மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. அந்த எம் வந்து வைக்கிறோங்க கீழே. சேம் இதே மாதிரி எல்லா லேயருக்கும் இதே மாதிரி அலவன்ஸ் வைக்கிறோங்க. சேம் இதே மாதிரி எல்லா லேயருக்கும் இதே மாதிரி நீங்கள் அலவன்ஸ் வைக்கிறோங்க. லேயர்லேருந்து டாப் சைடு ஒரு 3.5 சென்டிமீட்டர், எம் சைடு 1 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. பாருங்கள், சேம் அலவன்ஸ் ஃபார் ஆல் லேயர்ஸுங்க, ஃபார் ஆல் அவுட்டர் லேயர்ஸுங்க. ஓகே, சேம் அலவன்ஸ் ஃபார் ஆர் அவுட்டர் லேயர்ஸ் ஃபாலோவர்ஸுங்க. இப்போ வந்து நம்ம இன்னர் ஃபேப்ரிக் வரைகிறோங்க. இப்போ வந்து பேட்டனுடைய பேக் வரைகிறோங்க. பேக் ஷேப் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணுங்க. பேக் ஷேப் வரைகிறோங்க. ரொம்ப இம்பார்ட்டனுங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்டு தான் வரைஞ்சிட்டு இருக்கிறோங்க. இப்போ பேக் வந்து டாப்புக்கு மட்டும் பேக் மாறுங்க. எல்லா லேயரும் சேம் தாங்க. டாப்பு லேயருக்கு மட்டும் அதை வந்து இந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரைட்டாக வருங்க. அதுதான் ஃப்ரண்ட் லேயருங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட் லேயரில் வந்து நம்ம வந்து பேக்கும் வரைகிறோங்க. ஸ்டிச்சிங் மாஸ் இதே மாதிரி எல்லா லேயருக்கும் கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டு பேக் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வருங்க. ஓகே, சேம் அலவன்ஸ் ஃபாலோவர்ஸ் ஃபார் ஆல் அவுட்டர் லேயர்ஸுங்க. இது அப்படியே ஃபாலோ பண்ணிங்க சார் எல்லா லேயருக்குமே. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பேக் பேட்டர்ன் வரவே இல்லைங்க. பேக் பேட்டர்னுக்கு என்ன ஷேப் பாருங்கள். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் சேம் அப்படியே தாங்க. கட்டட் லேயர் அண்ட் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. லேயரில் கட் பண்ணி ஸ்டிச்சிங் கொடுத்துட்றோங்க. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வரைஞ்சதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இன்னர் ஃபேப்ரிக் கட் பண்ணி அதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. இன்னர் ஃபேப்ரிக் சேம் அப்படியே அலவன்ஸ் கொடுக்கவே இல்லைங்களா, அதையும் கட் பண்ணி அதே மாதிரி அலவன்ஸ் கொடுக்கணுங்க. இன்னர் ஃபேப்ரிக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணிவிட்டுங்க. எல்லா சைடில் ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிடுங்க. ஆல் சைடுங்க, இந்த பக்கம் ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிடுங்க. இன்னர் ஃபேப்ரிக்குங்க. இன்னர் ஃபேப்ரிக்கு கட் பண்ணிவிட்டுங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருங்க. கட் பண்ணுறேன் பாருங்கள். இன்னர் ஃபேப்ரிக் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னர் ஃபேப்ரிக்கு கட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட் இன்னர் வருங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th இன்னர் வரைக்கும் வருங்க. 3 சைட்லேயும் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து ப்ளஸ் பண்ணிடுங்க சார் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு. ஓகே, இன்னர் ஃபேப்ரிக்ஸுங்க. இன்னர் ஃபேப்ரிக்கோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்குங்க. இந்த பக்கம் சரி ஃபோல்டுகள் ஆஃப் பேட்டர்ன் தான் போட்டுருங்க. ஃபோல்டுன்னு எழுதி விடுங்க. இன்னர் ஃபேப்ரிக் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் சைடு, இந்த பக்கம் 3 சைடுங்க ஃபோல்டுன்னு எழுதி விடுங்க. பேட்டர்ன் அட்டையிலேருந்து ஃபோல்டுன்னு எழுதி விடுங்க.
இன்னர் ஃபேப்ரிக்கோட வீவிங் அது. இப்போ வந்து பேட்டர்ன் வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் வரைகிறோங்க, பேக் பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ணுறோங்க. பேக் பேட்டர்ன் வந்து டாப் லேயரில் மட்டும் பேக் பேட்டர்ன் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துருங்க, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா, 10 சென்டிமீட்டர் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த பேட்டர்னில் வந்து கிராஸாக இருக்குங்களா, அதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துவிட்டா ஃப்ரண்ட் பேக் பேட்டர்னுங்க. பாருங்க, இது ஃப்ரண்ட் லேயருங்க, இது ஃப்ரண்ட் ஃபஸ்ட் லேயருங்க. இது பேக் பேட்டர்ன் வந்து நம்ம வரைகிறோங்க. இந்த லேயர் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி தான் வருங்க. எல்லா லேயர்லையும் ஃபோல்டு சைடில் எழுதி விடுங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் பேட்டர்னுங்க, அப்படிங்க ரெண்டுக்கும் ஒரே பேட்டர்ன் தான் வருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் வரையணுங்க, பேக் வரையணுங்க, இன்னும் வரையவே இல்லை பேக்கு. பேக் பேட்டர்ன் ட்ரா அவுட் பண்ணுறோங்க. ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் மட்டும் தான் வரைஞ்சிருக்குங்க. பேக் பேட்டர்ன் வந்து பாருங்கள், பேக் பேட்டர்ன் ஒன்லி சேஞ்ச் ஃபார் டாப் லேயரில் மட்டும்தான் பேக் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறோங்க. மற்ற எந்த பேட்டர்லையும் லேயரில் சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க. பாருங்கள், டாப் லேயரில் மட்டும் பேக் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறோங்க. ஃபஸ்ட் லேயரில் மட்டும் நம்ம வந்து பேக் பேட்டர்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேஞ்ச் ஆகுங்க. ஃபஸ்ட் லேயரில் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணணுங்க. பேக் பேட்டர்ன் ட்ரா அவுட் பண்ணுறோங்க. அது எப்படி வரையுது பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த பேட்டர்ன் அப்படியே ஒரு பேப்பரை ட்ரேஸ் பண்ணுறோங்க. ஃபஸ்ட் லேயர் பேட்டர்ன் அப்படியே ஒரு பேப்பரை ட்ரேஸ் பண்ணுறோங்க. இது அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க, ஒரு பேப்பரில் எடுத்து அப்படி ட்ரேஸ் பண்ணுறோங்க. ஃபஸ்ட் லேயருடைய பேட்டரை மட்டும் எடுத்துகிட்டு அப்படி ட்ரேஸ் பண்ணுறோங்க. ஓகே, ஓகேங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்டால் பேக் பேட்டர்னுங்க. அந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக 3 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி போட்டுருக்கீங்களா, அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி போட்டுருங்க. அதுதாங்க, அவ்வளோதான் பேக் பேட்டர்னுங்க. பேக் லைனுங்க, அவ்வளோதாங்க பேக் பேட்டர்ன், இவ்வளோதாங்க. ஃபஸ்ட் லேயரில் மட்டும் பேக் பேட்டர்ன் டாப் எடுத்து விட்ருங்க. பேக் பேட்டர்ன் அவ்வளோதாங்க. ஓகே, பேக் பேட்டர்ன் ஃபஸ்ட் லேயரில் மட்டும் சேஞ்ச் ஆகுங்க. இது ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. லேயர் வந்து எல்லா லேயருக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து ப்ளஸ் பண்ணிடுங்க.
ஸ்டிச்சிங்கில் வந்து சில லேயர் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க, அதனால தான் நான் ஸ்டிச்சிங் ஒரு லேயர் மட்டும் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட் பேட்டர்னு இந்த மாதிரி வருங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் டவுன் ஆகி வருங்க, பேக் பேட்டர்ன் ஸ்ட்ரைட்டாக வருங்க. இது ஃப்ரண்ட் பேட்டர்ன், ஃப்ரண்ட் ஃபஸ்ட் லேயரு, இது பேக் செகண்ட் லேயருங்க. ஓகே சார், நன்றி, தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்க. பேக் பேட்டர்ன் மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வாழ்க வளமுடன்.